வணக்கம். பாட்டி சொல்லி தட்டாத பேரன் உங்கள் நண்பன் சே பாக்கியராஜ். 15 வயது நிரம்பியவரா நீங்கள்? பெயருடன் கூடிய பிறப்புச் சான்று பெற்றுவிட்டீர்களா? கடைசி வாய். உடனே போங்க, சான்றை வாங்குங்க. பிறப்பு பதிவு குழந்தையின் முதல் உரிமை. பிறப்புச் சான்றிதழ் குழந்தையின் சட்டப்பூர்வ குடியுரிமைக்கான அத்தாட்சி. குழந்தை பிறந்து 1 வருடத்திற்குள் பெயர் பதிவு செய்து பிறப்புச் சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் 1959 தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தையின் பெயர் பதிவு செய்யப்பட்ட பிறப்புச் சான்றிதழ் மட்டுமே முழுமையான பிறப்புச் சான்றிதழ் ஆகும். பெயர் இல்லாத பிறப்புச் சான்றிதழினால் அக்குழந்தைக்கு எதிர்காலத்தில் எந்த பயனும் இல்லை. பிறப்புச் சான்றிதழ் குழந்தையின் பள்ளியில் சேர, வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமம் பெற, பாஸ்போர்ட், விசா உரிமம் மற்றும் வயது குறித்த முடிவான ஆதாரமாகவும் விளங்குகிறது. ஒரு குழந்தையின் பிறப்பு பெயரின்றி பதிவு செய்யப்பட்டிருப்பின் அக்குழந்தையின் பிறப்பு பதிவு செய்யப்பட்ட நாளிலிருந்து 12 மாதங்களுக்குள் பெற்றோர் அல்லது காப்பாளர் எழுத்து வடிவிலான உறுதிமொழியை சம்பந்தப்பட்ட பிறப்பிறப்பு பதிவாளரிடம் அளித்து எவ்வித கட்டணமும் இன்றி பெயர் பதிவு செய்திடலாம். 12 மாதத்திற்கு பின் 15 வருடத்திற்குள் ரூபாய் 200 காலதாமத கட்டணம் செலுத்தி குழந்தையின் பெயரினை பதிவு செய்திடலாம். 15 ஆண்டுகளுக்கு மேல் குழந்தையின் பெயரினை பதிவு செய்திட இயலாது. குழந்தை பிறந்து 15 வருடங்கள் நிறைவடைந்த பின்னும் பெயர் பதிவு செய்யப்படாத நிகழ்வுகளுக்காக தமிழ்நாடு பிறப்பிறப்பு விதிகள் 2000 தேவையான திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு மேலும் 5 ஆண்டுகள் 1/1/2020 முதல் 31/12/2024 வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. இனி வரும் காலங்களில் இதுபோன்ற கால அவகாசம் நீட்டிப்புகள் வழங்கப்பட இயலாது என இந்திய தலைமை பதிவாளரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கால அவகாச நீட்டிப்பு நிறைவடைய இன்னும் சில மாதங்களே உள்ளன. 1/1/2000 முன்னர் பதிவு செய்யப்பட்டுள்ள பிறப்புகளுக்கும் 1/1/2000 பிறகு 15 ஆண்டுகள் கடந்த பிறப்பு பதிவுகளுக்கும் குழந்தையின் பெயர் வைத்து பிறப்புச் சான்றிதழ் பெற 31/12/2024 அன்று கடைசி நாளாகும். எனவே 31/12/2024க்குள் பிறப்பு பதிவு செய்ய ஊராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் நடைபெற்ற நிகழ்வுகளுக்கு அப்பகுதியில் உள்ள தொடர்புடைய சார்பதிவாளர் அலுவலகத்திலும், நகராட்சி மற்றும் மாநகராட்சி பகுதிகளில் நிகழ்வு பிறப்புகளுக்கு சம்பந்தப்பட்ட நகராட்சி மற்றும் மாநகராட்சிகளிலும் விண்ணப்பித்து பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி குழந்தையின் பெயருடன் கூடிய பிறப்புச் சான்றிதழை பெற்று குழந்தையின் எதிர்கால நல்வாழ்விற்கு உத்தரவிடும்படி அனைத்து தரப்பு பொது மக்களையும் கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்தியாவின் தலைமை பிறப்பிறப்பு பதிவாளர், அதாவது 31/12/2024 வரை கால நீட்டிப்பு வழங்கப்பட்டது. ஆனால் இதற்கு மேல் வழங்கப்படாது என தெரிவிக்கப்பட்டிருந்தார். ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை நான் பார்க்கிறேன். அந்த பெண்மணியிடம் கேட்கப்பட்ட போது அந்த பெண்மணியுடைய குழந்தையான ஒரு குழந்தை, ஆண் குழந்தை, 2019ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்குது. ஆனால் அந்த குழந்தையுடைய பிறப்பு எங்கேயும் பதிவு செய்யப்படவில்லை. இந்த பிறப்பு பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டுமே ஆனால் 2015 ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து 31/12/2019 வரையிலான கால நீட்டிப்பின் போதே இந்த குழந்தைக்கு பிறப்பிறப்பு பதிவு சட்டத்தபடி சான்று வழங்கியிருக்கணும். ஆனால் இப்போ அதுக்கடுத்தபடியாக ஒரு 5 ஆண்டு காலங்கள் கால நீட்டிப்பு செய்து 31/12/2024 வரையும் கொடுக்கப்பட்டும் இன்னும் அந்த குழந்தைக்கு பிறப்புச் சான்று கிடைக்கப்பெறவில்லை. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் இந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரையே கால நீட்டிப்பு முடிக்கப்பட்டு அதற்கு மேற்பட்டு வழங்கப்படாது என்று கூறுவது பிறப்பிறப்பு பதிவு சட்டத்திற்கு உரிய அனைவருக்கும் பிறப்புச் சான்று கிடைக்க வேண்டும் என்பதற்கான என்ன நோக்கத்திற்காக அந்த சட்டத்தை கொண்டு வரப்பட்டதோ அந்த நோக்கமே நிறைவடையாத பட்சத்தில் இன்னும் 5 ஆண்டு காலங்களை கால அவகாசம் வழங்கி உதவிட வேண்டி கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இன்னும் 5 ஆண்டு காலங்கள் கால நீட்டிப்பு வழங்க கோரி தலைமை பதிவாளர் புதுடெல்லிக்கு நான் மெயில் அனுப்பிச்சிட்டேன். இந்த வீடியோவை பார்க்கக்கூடியவங்க அனைவரும் நீங்களும் இன்னும் 5 ஆண்டு காலங்கள் கால நீட்டிப்பு வழங்க தலைமை பதிவாளருக்கு மெயில் அனுப்புங்க. அதோடைய மெயில் ஐடியை நான் இதில் பதிவு செய்கிறேன். பார்த்து மெயில் நீங்களும் அனுப்புங்க. இது போன்ற பிறப்பிறப்பு தொடர்பான தகவல்களை உங்களுக்காக நான் பதிவு செய்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.